கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெய், கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கி வச்சா இஞ்சி சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கினா பூண்டு சேர்த்து, நறுக்கினா பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு, பொடியை நறுக்கின ஒரு 2 வெங்காயம், பொடியை நறுக்கின வெங்காயத்தை போட்டு நம்ம அழகாக வதக்கணும். பிறகு இந்த பொடியை நறுக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா அழகாக பொன்னிறமாக இதை வதங்கட்டும். அப்படியே வதக்கும். சைஸ் தக்காளி பழத்தை நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துட்டு நம்ம அழகாக வதக்கிக்கலாம். அப்படியே நல்லா அழகாக வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா அழகாக புரிஞ்சு அழகாக கேரட்டு, பச்சை பட்டாணி, வீட்டில் இருக்கிற காய்கறி சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி நல்லா அழகாக அந்த கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் அழகாக வதங்கட்டும். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். இன்னும் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். சுத்தமாக அழகாக நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அழகாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா அழகாக வதக்கிறோம். அப்போ தான் இந்த வெஜிடபிளுக்குள்ள அந்த காரம் உப்பெல்லாம் இறங்கும். அப்படியே இது சும்மா ஒரு 2 நிமிஷம் அப்படி வதக்குவோம். எல்லாம் அழகாக வதங்கி வந்துச்சு. நான் 1 கப்பு அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். வறுத்த ரவை தான். அதை 2 கப்பு அள்ளுக்கலாம். அதை எடுத்துகிட்டு நான் இதை சேர்த்துக்கிறேன். 1 கப்பு ரவை போட்டுக்கிறேன். 200 கிராம் ரவை, 100 கிராம் வெஜிடபிள் எடுத்துக்கிறேன். அழகாக மசாலா இருந்துச்சு. இப்போ நம்ம 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி வைக்க போகிறோம். 3 கப்பு தண்ணி வச்சுக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி வைக்கலாம். ரவைக்கு 3 கப்பு தண்ணி வச்சுட்டு அழகாக நைஸாக அப்படியே கிண்டி கலரி மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். உப்பு டேஸ்ட்டு பார்த்துங்க. கொஞ்சம் நெய்யில் முந்திரி நம்ம வறுத்து போட்டுக்கலாம். திட்டமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துட்டேன். ஒரு 50 கிராம் முந்திரி எடுத்துட்டேன். அழகாக நெய்யில் வறுத்து நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அழகாக ரவை வச்சு சூப்பராக ஒரு காலை டிஃபன் ரெடி பண்ணிட்டோம். இதை பாருங்க என்ன அழகாக நம்ம வேக வச்சுட்டோம். போட்ட காய்கறிகள் ரவெல்லாம் என்ன அழகாக வெந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம வறுத்த முந்திரியாக அதை கொட்ட போகிறோம். போகிற முந்திரி வந்துட்டு முந்திரி வந்துச்சு. அதை அழகாக வச்சுட்டோம். அப்படியே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கணும். பாருங்க என்ன சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான காலை டிஃபன் ரவையில் அதெல்லாம் அழகாக வாங்க சாப்பிட்டு பார்க்கலாமா? வாங்க நம்ம சாப்பிட்லாம். பாருங்க ரவையில் காலை டிஃபன் நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இந்தாங்க சாப்பிட்டு பாருங்கள். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மெத்தட் செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்சேன் இந்த ரவை எப்படின்னு சொல்லுங்கப்பா. தேங்க்யூ. இந்தாங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.